சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக 8 மணி நேரத்தை கடந்து நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இதுவரை யாரிடமெல்லாம் நீதிபதி விசாரணை நடத்தியுள்ளார்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் சுப்பிரமணி. வணக்கம். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கிராமத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்கிற இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அங்கு வந்த பக்தர் ஒருவரிடம் நகை திருடியதாக கூறி திருப்பணம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்று அந்த கோவிலின் அருகே உள்ள பின்புறம் உள்ள அந்த கோசாலையில் வைத்து தாக்கியதில் அவர் பரிதாபமாக இருந்தார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியிலே ஏற்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுக மாநில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோர் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கை தாமா முன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த விசாரணையின் போது இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை நியமித்து உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று முதல் நாளான இன்று அந்த தனி நீதிபதி தனது விசாரணையை துவங்கினார். இந்த விசாரணையானது அந்த திருப்புவனம் அந்த காவல் நிலையம் அருகே உள்ள அந்த பயணியர் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் காலை 10:30 மணி அளவில் துவங்கப்பட்ட அந்த விசாரணையானது முதலாவதாக ஏடிஎஸ்பி சுகுமார் மற்றும் திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி நகை தொலைந்து போனது தொடர்பாகவும் பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் காவல் நிலைய மற்றும் கோவில் சிசிடிவி டிவிஆர் ஆகியவை நீதிபதியும் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையை தாக்கல் நடத்தியது தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சத்தீஸ்வரன் மற்றும் மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவில் இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலக உதவியாளர் பெரிய சாமி மற்றும் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திவேல் அஜித்குமாரோடு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோருடன் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையானது காலை 10 தொடங்கிய நிலையில் தற்சமயம் 7:30 தாண்டிய நிலையில் இன்னும் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையாக தொடர வாய்ப்புள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.